எக்ஸைஸ் 2.4ல ஃபோர்த் சம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் ஒரு பேரலோகிராம் தான். இந்த பேரலோகிராமோட ஹைட்டு பேஸை அவங்க கொடுக்காம ஏரியா மட்டும் கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னது 676. ஹைட்டு பேஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹெச்சு பேஸ் வந்து எக்ஸ் அப்படின்னா இதோட 1/4 தான் என்னது ஹைட்டு. பேஸ் எக்ஸ் அப்படின்னா இது 1/4 தான் ஹைட்டு. அப்போது இது ஏரியா கொடுத்துட்டாங்க, பேஸும் கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்பராக கொடுக்காம எக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் கணக்கு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாம். பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 இன்ட்டு எக்ஸுங்கிறது எப்படி எதெல்லாம் x/4ன்னு எதெல்லாம். ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா ஈக்குவல் டு 676. இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலா தெரியும். ஏரியா ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் b இன்ட்டு h. ஏரியா 676 ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது என்னது எக்ஸு இன்ட்டு x/4 இல்லையா. இது எப்படி எழுதலாம், x²/4ன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ 676 ஈக்குவல் டு x²/4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 676 இன்ட்டு 4 எவ்வளோ வரும் பாருங்கள். 4 28 30 3 27. அப்போது x² ஈக்குவல் டு 2704 ஆச்சுங்களா. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும். ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம், 2704. எல்சிஎம் மெத்தட் எடுத்துக்கலாம், டிவிஷன் மெத்தட் வேணாம். எல்சிஎம் மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். 2 ஃபாலோ பண்ணால் 1352, திரும்ப 2 ஃபாலோ பண்ணால் 676, 2 ஃபாலோ பண்ணால் 336 38. இதே 2 ஃபாலோ பண்ணால் 169, திரும்ப இது பண்ண முடியாது இல்லையா. 13 × 13 169, திரும்ப 13 × 1. இப்போ இதை ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம் இல்லையா. எப்படி எழுதலாம், பேராக பிரிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் பேர் இருக்குது, அதனால் இது பேராக பிரிச்சுக்கலாம். எப்படி எழுதலாம் பாருங்கள். 2 × 13 இல்லையா. 2 × 2 × 13 எவ்வளோ வரும், 2 2s are 4, 4 × 13 52. அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, x²ங்கிறது 52 × 52ன்னு இருக்குது இல்லையா. அப்போ x × x ஈக்குவல் டு 52 × 52 அப்படின்னா ஒரு எக்ஸு ஈக்குவல் டு 52 ஆச்சுங்களா. அப்போ இங்கே பாருங்கள், பிங்கிறது என்னது எக்ஸு, அப்போது பிங்கிறது 52 சரிங்களா. ஹைட்டுங்கிறது என்னது x/4, அப்போது ஹைட்டுங்கிறது 52/4 கேன்சல் பண்ணால் 13. அப்போ h ஈக்குவல் டு 13. அப்போது இது 13, இது 52. அவ்வளோதான் சொன்னேன். தேங்க்யூ.